எடப்பாடி அவர்கள் எதிலிருந்து இழந்திருக்கிறதுன்னு சொல்லலை. இப்போ உதாரணமாக 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க 18% வாக்குகள் வாங்கினாங்க. பெரிய கூட்டணி அப்போ பாஜக எல்லாம் இருந்தாங்க. அதுக்கடுத்து இப்போ 2024 கிட்டத்தட்ட தனித்தே அவங்க 21% வாங்கியிருக்காங்க. 2-3% கூட தான் வாங்கியிருக்காங்க, 2%. இது நீங்கள் அப்படி பார்த்தா ஒருவேளை அவர் 2021 சட்டமன்ற தேர்தலை கணக்கெடுக்கிறாரோ அப்போ 33% வாங்கினாங்க. இப்போ 21 கிட்டத்தட்ட ஒரு 10% கம்மியாக வாங்கியிருக்காங்கங்கிற அடிப்படையில் அவர் சொல்லியிருக்கலாம். இன்னொன்று, அதிமுகவோட பேஸ் ஸ்ட்ரென்த் ஒரு 30. பொதுவாக நம்ம கணித்த விஷயம் என்னென்னா, ஒரு 51 ஆண்டுகள் இந்த திமுக போட்டியில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தமிழக அரசியலில் ஒரு ஜென்ரலாக சொல்கிறது ஒரு 30% அடிப்படை வாக்குகள் அதிமுக உண்டு, 25% திமுகவுக்கு அடிப்படை வாக்குகள் உண்டு. அதனால தான் திமுக கூட்டணி இல்லாமல் எப்பயுமே ஜெயிக்க முடியாமல் போச்சு. அந்த 5% அவங்களுக்கு மேக்னிஃபை பண்ண வேண்டிய தேவை இருக்குது. மற்றபடி இது எதில் வச்சு அந்த வகையில் சொல்லியிருந்தால் கரெக்டு. நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க அடிப்படை வாக்கான ஒரு 30% அவங்க வாங்க முடியல, அது 10% கம்மியாக வாங்கியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அது அவர் நியாயமாக ஒத்துக்கிறாருன்னு சொல்லலாம். அந்த 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 விளக்கத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. கண்டிப்பாக சார். ஆனால் அதே சமயத்தில் நான் சொல்லுவேன், நாடாளுமன்ற தேர்தலில் 2019 கம்பேர் பண்ணிங்கன்னா திமுக 6.5% கூட்டணி இழந்திருக்காங்க. அதில் அன்றைக்கு 2019 தனியாக நின்று கமலஹாசன் 3.5% வாங்கினார். அந்த 3.5% இப்போ அவர் உங்களோட சேர்ந்துட்டதுனால கூட்டினோம்னா 10% இழந்திருக்காங்க. உண்மையில் இழந்தது யாருன்னா திமுக கூட்டணி தான். ஒரு நாடாளுமன்ற தேர்தலையும் ஒரு நாடாளுமன்ற தேர்தலையும் ஒப்பிடுவோம், ஒரு சட்டமன்ற தேர்தலையும் ஒப்பிடுவது தான் சரியாக இருக்கும். இப்போ திமுக கிட்டத்தட்ட 10% வாக்குகளை இழந்திருக்கிறாங்க. யாருக்கு போயிருக்கு திமுக வாக்குகள்? அதான் பிரச்சனை. என்னை பொறுத்தவரை அது பாஜக கூட்டணிக்கு தான் போயிருக்கு.